Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent. Awesome. மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் 15ஆம் நாள், விடுதலை நாள். விடுதலை நாளை மிக சிறப்பாக ஒவ்வொருவரும் கொண்டாடி கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எஸ், நாட்டு விடுதலை. அதற்காக அந்த விடுதலையை அடைவது என்பது, அந்த சுதந்திரத்தை அடைவது என்பது மிகப்பெரிய ஒரு பெரிய ஜேர்னி அது, ரைட்? ஸோ அது எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை அள்ளல்கள் அதை தாண்டி வெளில வருவதற்கு. அதே போல அதற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு உலகில் பல்வேறு சவால்கள், ஒவ்வொரு மனிதருக்குமே தனித்தனி சவால்கள் இருக்கும். அது தாண்டி அந்த நாடுகள், அந்தந்த நாட்டில் ஒரு அடிமைப்படுத்தப்பட்டு அதிலிருந்து, அந்த அடிமையிலிருந்து, அந்த அடிமை விலங்கிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்வது என்பது மிக சாதாரணமான ஒரு செயலே கிடையாது இல்லையா? அது ஒரு எப்படி சொல்றது, அதற்கு அந்த தியாகிகளுக்கு பெரிய பெரிய வணக்கம் சொல்கின்ற அந்த ஒரு நாளாகவும் இதை பார்க்கிறோம். எஸ், இதெல்லாம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த அகஸ்டஸ் அபண்டன்ஸில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு 30 days மணி அபண்டன்ஸ், அதை எப்படி அடையிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இங்கு அந்த பொருளாதார சுதந்திரத்தை எப்படி அடைவது? எஸ், வெல்கம் ஆல். வெல்கம் டு த டே 14 ஆஃப் அவர் அகஸ்டஸ் அபண்டன்ஸ் மணி அபண்டன்ஸ் சேலஞ்ச். எஸ், இன்னைக்கு நான் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்டில் ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு நிகழ்வு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு ஆஃப்டர் வெரி இன்டெப்த் மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வித் ஒன் ஆஃப் மை அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். அதை முடிச்சுட்டு இன்னும் சில ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு உங்களுக்காக இந்த நாளை, இந்த ஒரு சுதந்திர நாள், அதை கொண்டாடிட்டு அப்படியே நிறைவு செய்யலான்ட்டு இங்கே அப்படியே உங்களோட ஒரு வாக் போயிட்டே பேசுகிறேன். நம்மளோட ரெகுலராக வர டைமில் வர முடியவில்லை, பொறுத்து கொள்ளுங்கள். அதனால தான் சரி, ஐ ஸ்டில் வாண்டட் டு ஜஸ்ட் ரெக்கார்ட் இட். எஸ், நமக்கான பொருளாதார சுதந்திரத்தை வெகு விரைவில் எப்படி அடைவது? ஹோப் யூ ஆல் ஹர்ட் அபவுட் திஸ் ஃபயர் மூவ்மெண்ட். ஃபயர் மூவ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ். எஃப்ஐ அப்படின்றது ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ். ஆர்ஏன்றது ரிட்டையர் ஏர்லி. ஐ எம் ஷியூர் மெனி ஆஃப் யூ வுட் ஹவ் ஹர்ட். யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படியே எஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். எஸ் ஐ ஹர்ட் அபவுட் இட் அப்படின்னா சொல்லலாம். எஸ், இப்போ இந்த ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர் ஏர்லி அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும்? நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். எஸ், இது எப்போது இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். எஸ், இது இன்னும் கூட கொஞ்சம் இது முதல்ல இது அடையிறதுக்கு ஒரு பர்னிங் டிசைர் வேணும். அது ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த இலக்கை அடைவதற்கு சும்மா சாதாரணமா அடைஞ்சிட முடியாது. எஸ், ஏன் சாதாரணமா அடைஞ்சிட முடியாது அப்படின்னா, அதை அடைவதற்கு ஒரு வலுவான காரணம் ஏன் முக்கியம் அப்படின்னா, அந்த வலுவான காரணம் இருக்கும் பொழுது உங்களால் அதற்காக நம்ம செயலாற்ற முடியும். அதுதான். அப்ப நம்ம அதை செயலாற்றும் பொழுது என்னென்ன மாதிரியான தடைகள் வரலாம், அல்லது அதை அந்த பொருளாதார சுதந்திரம் அடைவது என்பது பலருக்கு அது ஒரு பெரும் கனவாக கூட இருக்கும். அப்ப அந்த கனவை எப்படி நாம் நினைவுக்கு அல்லது நடப்பில் கொண்டு வருவது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சரிப்பா, பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் என்ன? ஃபைனான்ஸ் அது புரியுது. இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸோடைய மீனிங்கை நம்ம மிக சரியாக தெளிவுபடுத்திக்கணும். அப்ப அந்த மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சரி, இதெல்லாம் நீங்க எதையெல்லாம் வாழ்க்கையில அடையணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதை அடைவதற்கு இது பணம் ஒரு சிறகாக இருக்கலாம். அது உங்களுக்கு அது ஒரு நீங்க இன்கமும் உங்களுக்கு அபண்டன்ஸா வரணும் ஃப்ரம் த மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம். அதே போல ஏதாவது செலவுகளையும் நீங்க குறைத்து
சேமிப்பை அதிகப்படுத்தி, இன்னும் கூட சொல்ல போனா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தி நம்ம எந்தெந்த அளவுக்கு அதை வந்து பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நம்ம ரிட்டையர் ஏர்லி அப்படின்னு ஆகிறதுக்கு நம்ம இந்த ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸை முதல்ல வந்து அடையிறது எப்படி. அப்போ அந்த ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த இண்டிபெண்டன்ஸ்னா உங்களுக்கு என்ன அதுக்கான விளக்கம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே ஒரு தாளில் வந்து எழுதலாம். எழுதி எஸ் தீஸ் ஆர் த வேஸ் ஐ வாண்ட் டு ரியலி கெட் த ரியல் இண்டிபெண்டன்ஸ் ஆன் ஃபைனான்ஸ் அப்படின்றத. அப்படி நடந்து கொண்டே பேசுகிறேன், அதனால கொஞ்சம் வீடியோ ஷேக்கியா இருந்ததுன்னா பொறுத்து கொள்ளுங்கள். ஹோப் இட்ஸ் நாட் டிஸ்ட்ராக்டிங் யூ, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் ஸோ அப்போ அந்த ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸில் சரி இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துது. அப்போ ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்பெண்டிங் ஹேபிட் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சேவிங்கிற ஹேபிட்டே இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கொடுக்கின்ற ஒரு அலாரம் போல. அது வந்து ஒரு கியூஸ் பற்றி நம்ம பேசணும் இல்லையா அன்னைக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல கூட ஜேம்ஸ் கிளியர் சொல்ற அந்த ஒரு இது. ஸோ நம்ம அதை வந்து நல்லா மிக சரியாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போது அந்த இதுல இது பெரிய சவாலே என்ன அப்படின்னா, இதுல இண்டிபெண்டன்ஸ் நோக்கி வளராதவர்கள், அதுல இருந்து வராதவங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு சொல் உண்டு. என்ன அப்படின்னா, அருமையான சொல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த ஒரு சொல் என்னன்னா ரொம்ப பலம் வாய்ந்த சொல். அந்த சொல் என்ன அப்படின்னா இன்டர்னலைஸ் ஆகிறது. இன்டர்னலைசேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு தான் அந்த சிறையில் இருக்கிறோம் என்பதே தெரியாமல் சிறையில் இருப்பது. இப்ப பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு ஏன் வந்து நிறைய பேர் வந்து பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்க்காக வந்து உழைக்கிறது இல்லை, அதுக்காக வந்து ஒரு எஃபர்ட் போடுறது இல்லைன்னா, அதன் மீதான நம்ம அந்த வலையில வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியாம இருக்கிறது. அப்ப அந்த வலையில் வந்து மாட்டிக்கொண்டிருப்பதிலிருந்து நமக்கு தெரிந்தால்தான் அந்த வலையில இருந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம மீட்டெடுத்துக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அதுல என்னென்ன விஷயத்துக்காக அடிமைப்பட்டிருக்கார்கள், என்னென்ன விஷயத்துல நமக்கான அபண்டன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எந்தெந்த வகையில நம்ம வந்து சேமிக்கலாம். எஸ், சேமிப்பதற்கும் ஒரு கணக்கு உண்டு. எஸ், ஒவ்வொருத்தரும் வந்து அவருடைய சேமிப்பு ஒன்று என்னென்ன செலவுகள் வருகிறது, அப்புறம் அந்த செலவுகள் இருந்து எதை நம்ம வந்து குறைச்சிக்கலாம், எந்த செலவு வந்து நமக்கு ரொம்ப தேவையான ஒரு செலவு, இது எல்லாத்தையும் வந்து பார்ப்பது. அப்போ வந்து சரி எவ்வளவு வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. ஸோ ஒரு சிலரால வந்து ஒரு 10% சேவ் பண்றாங்க, 20% சேவ் பண்றாங்க, இந்த மாதிரிலாம். இப்போ அதுக்கு ஒரு பெரும் கணக்கு இருக்கு. இன்னொரு முறை அது சார்ந்த ஒரு நிகழ்வு வந்து பார்க்கலாம். இந்த ஃபயர் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எப்படி நம்மளுடைய சேமிப்பை இன்னும் அதிகப்படுத்துறது, குறைந்தது 50-70% வரைக்கும் கூட வந்து சேமிப்பு. என்னம்மா இந்திரன் சொல்றீங்க, இதெல்லாம் வந்து சாத்தியமா? இப்ப இருக்கிற செலவுகள்ல வந்து நம்மளால சாத்தியமா? யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். எஸ், whomever is listening even ஆஃப்லைன், அவர்கள் கூட ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். எஸ், இப்பவும் ஒரு சிலருக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களும் வந்து ஒரு ஹாய் அப்படின்னு ஒன்று டைப் பண்ணலாம். ஸோ தட் I will also get to see you my dear friends. இந்த நேரத்தில் யாரப்பா ஹாலில் இல்லாத இடத்தில் டீ அடித்துக்கிட்டு இருக்குதுன்ற மாதிரி சும்மா பண்ணுக்காக சொல்றேன். எஸ், கம்மிங் பேக், எங்களுக்கு ஆமா இரவு நேரம் ஆயிடுச்சு, நேரத்தில் தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ இதுல நான் எதை குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, அப்போ சேமிப்பை அதிகம் ஆக்குது. அப்போ எந்தெந்த வகையெல்லாம் செலவை வந்து கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்துவது, அந்த ஃபயர் மூமெண்ட்ல இருக்கிறவங்க அதை வந்து ஒன்று பண்ணுவாங்க. ரைட், ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸை நோக்கி பயணிக்கும் பொழுது. அப்புறம் எப்படி ரிட்டையர் ஆகிறது அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட்டுங்கிறத பத்தினா நிறைய பேருக்கு தெளிவும் இல்லை. அது என்ன ஆகுது அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட்னா ஒரு சிலர் நினைச்சுக்கிறது என்ன, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், இனிமே நம்ம வந்து கஷ்டமே படக்கூடாது, எதுவுமே வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியே ஒரு சிலருடைய எண்ணம் இருக்கு. நான் நாட் சேயிங் எவ்ரிபடி, பட் அதுல என்ன சவால்கள் அப்படின்னா, முதல்ல நீங்க இக்கிகாய் எல்லாம் தெரியும், ரைட்? ஸோ அந்த இதுல அவங்க எவ்வளவு அந்த நீண்ட காலம் வாழ்குவது, நீண்ட காலமும் உழைப்பை வந்து எந்த வகையிலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதது, அதே சமயம் ரொம்ப இன்பமாகவும் மகிழ்ச்சியா ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாகவும் வந்து வாழ்றது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ற உறவுகள், இது மாதிரியான நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிலையில வந்து இருப்பது, இது எல்லாமே கூட சொல்லலாம்.
அப்போ அந்த மாதிரி வாழணும்னா அப்போ அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன்? when do you think, what do you think by பணி ஓய்வு என்றால், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நமக்கு விருப்பம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு நேரம் கொடுத்து பண்றது. அப்புறம் எதன் மீது நம்ம வந்து எதெல்லாம் நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எதெல்லாம் நம்மளோட நேரத்தை அல்லது மற்ற சூழலை ஒரு நெகட்டிவிட்டி இல்லாத மாதிரி நம்ம வந்து சரியா ஒரு நிம்மதியான நிறைவான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றது அப்படின்றது. அப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆல்சோ கம்ஸ் வித் ஹவ் வி ரியலி டேக் கேர் ஆஃப் அவர் சில்ட்ரன், அவர்களுடைய எதிர்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை இது சார்ந்தது. ஸோ வென் வி டேக் தட் கைண்ட் ஆஃப் ஹோலிஸ்டிக் அப்ரோச், அப்போ அதை அடைவதற்கு, அதனால தான் நான் சொன்னேன், அந்த ஒரு ரியல் இனிஷியல் பர்னிங் டிசைர் நமக்கு வந்து இருந்து அதோடு வந்து நீங்கள் கோல் செட் பண்ணும் பொழுது அதில் நிச்சயமாக நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றதான். ஸோ இப்படி இந்த ஃபயர் மூமெண்ட்டை வந்து அடையலாம். அதுவும் இந்த நாளில், இந்த ஆகஸ்ட் 15 நாளில், அதாவது இப்போ பதிவு ஏற்றம் செய்யும் பொழுது இது வந்து ஆகஸ்ட் 15. ஸோ இது ஒவ்வொருவருக்குமான ஆகஸ்ட் 15 இருக்கட்டும், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் இது வந்து ஒரு சுதந்திர நாளாக இருக்கட்டும் அப்படின்னாலேயே திடீரென்று தோன்றியதுதான் இந்த தலைப்பு. இந்த தலைப்பு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபைன் what do you mean by independence. Second point, what do you mean by your own finance, and then you need to really define very clearly how do you really categorize them. Then what do you mean by retirement, and then the fourth one is early means what, how early you wanted to retire. அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்துக்கு நீங்க மற்றதை வந்து உங்களை தயார்படுத்துறது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தட் ஃபயர் மூமெண்ட் இஸ் so easy. இந்த ஃபயர் பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா, லைக் nobody can fire you, but when you have the fire within you அப்படின்றது. அப்போ என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு நமக்காக மிக சரியாக நேர்த்தியாக வந்து உழைத்து நமக்கான அந்த இண்டிபெண்டன்ஸை வந்து உணர்கிறோம் அப்படின்னு தான். அந்த சுதந்திர காற்று, சுதந்திரமாக பேச்சு, சுதந்திரமான நம்மளது நேரம். இப்போது எனக்கு நேரம்னாலும் கூட இது வந்து ஒரு சுதந்திரமாக தான் நான் பார்க்குறேன். எஸ், ஈவன் தோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 o'clock சம்திங். அண்ட் இங்கே ஒரு பணி, அன்று ரொம்ப நிறைவான ஒரு பணி, ரொம்ப பிடிச்சு செய்கிறோம், அதுக்கான ஓய்வும் எடுத்துப்போம். அப்படிங்கிறப்ப இது வந்து எனக்கான ஒரு டைம் ஃப்ரீடமாக பார்க்குறேன், ஒரு லொக்கேஷன் ஃப்ரீடம். ஐ எம் ஜஸ்ட் பீயிங் சம்வேர், பட் ஸ்டில் ஐ எம் ஏபிள் டு ரெக்கார்ட் இட் and share with you all. And this is a kind of location freedom, the same way money freedom, the same way emotional freedom. Yes, I'd be able to just jump out of joy. Yes, not jump out of joy, but jumping with joy, right? So அந்த மாதிரி வந்து நம்மளால வந்து எந்த நேரத்திலும் நம்மளுடைய உணர்வுகளை மிக சரியாக வெளிப்படுத்த முடியுதா, அப்போ அந்த ஒரு ஃப்ரீடம். இந்த எல்லா ஃப்ரீடமும் எல்லாரும் அடைய வேண்டும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படின்ற அந்த பாட்டு சொல்ற மாதிரி. எஸ், ஸோ நிச்சயமா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய தம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அந்த ஃபைனான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் இயர்லி அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம். இது சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடலாம், பிறகு நம்ம பேசுவோம். until see you again, chin up, cheer up and keep shining. See you all on top. Yes, நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.